மோடி வெர்சஸ் லேடி அப்படின்னு அந்த அம்மா கொண்டு போனாங்க. உடனே எங்கள் டேடின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா வந்தார். ஸோ திமுகவுக்கு தனியாக போனால் பலம் கிடையாது. திமுக 1967 அதில் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலை கூட தனியாக சந்திச்சது. ஈவன் 2016 தேர்தலில் கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன கட்சி கூட்டணி இல்லாமல் அவங்க நின்னதே கிடையாது. அதனால் திமுகவுக்கு தன் பலம் தெரியும். தனக்கு 20லேருந்து 23% தான் ஓட்டு. அந்த 23ல் கண்டிப்பாக இந்த முறை 3-4% குறையக்கூடும். ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு பட்டி கட்டி 15 நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 வேளை பிரியாணி போட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்து எலெக்ஷனுக்கு காதுக்கு தோடு பனையூர் பண்ணையாராக வீட்டில் ஒரு ஈவேரா படத்தை எடுத்து மாட்டி அன்னைக்கு கூட எம்ஜிஆர் நினைவு நாளுக்குன்னு எம்ஜிஆருக்கு படத்துக்கு அவர் எதுவும் மாலை போடல. 108வது பிறந்த நாள்னு சொல்லிட்டு இபிஎஸ் சேலத்துல இருந்து அவர் இந்த அரசியல் பண்ணாம சென்னையில் உட்காந்து அரசியல் பண்ணணும். திமுக ஐடி விங் ஒன்று பெருசாக பரப்பிட்டு இருக்கு. பாஜக தன்னுடைய தமிழக தலைவரை அனௌன்ஸ் பண்ணோம். இந்தியா ஃபுல்லா 4 மாநிலத்தில் பட்டியல் ஜாதி பெண்களை தலைவராக கொண்டு வரணும்னு இல்லை. இது எல்லாமே ஐடி விங் பரப்புதுங்க. இது உங்க கட்சியில் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் திமுகவில் கொண்டு வர மாட்டீங்க. நேத்தைக்கு நடந்த கேவலத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் காங்கிரஸை வளர விட்டால் காங்கிரஸ் முஸ்லீம் ஓட்டுடைய மொத்த பிரதிநிதியாகி இன்னைக்கு தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் ஆன மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்ல காங்கிரஸை தட்டி வைக்கணும். கண்டிப்பாக 2011 போல பிரதான எதிர்க்கட்சி பலம் கூட இல்லாம திமுக தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுக்கு 2026 அரசியல் வியூக அமைப்பாளராக PK பிரசாந்த் கிஷோர் வரப்போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுக கூட்டணி பலத்தால் ஜெயிக்க போதா இல்லை PKயோட அரசியல் வியூகத்தால் ஜெயிக்க போதா? இப்போ ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கணும்னா கூட்டணி அவசியமா இல்லை இது போல வியூக அமைப்பாளர்களின் வியூகங்கள் அவசியமா? இல்லை, நீங்கள் சொல்கிற அதே நேரத்தில் இன்னொன்னையும் கவனிச்சிங்களான்னு தெரியல. முந்தானேத்திக்குன்னு நினைக்கிறேன். இந்த யார் அந்த சார்னு அந்த பெரிய கேம்பெயினை எடுத்துகிட்டு போனாங்க நம்ம இப்போ மால்களில் எல்லாத்துலேயும். அதை முன்னின்று நடத்தியவர் கோவை சத்யன் என்று சொல்லப்பட்டது. அவர் ஐடி விங்கிலேருந்து தற்காலிகமாக ரிசைன் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு நான் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லேருந்து வெளியேறுகிறேன்னு போட்டிருக்காரு. திமுக ரிக்வெஸ்ட் பண்ணி வெளியேற்றினாங்களான்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறது இன்னும் முழுமையாக உறுதியாகலை. ஒரு பக்கத்தில் என்னென்னா சுனில் கனோலு தொடர்கிறார் என்றும், இன்னொரு பக்கம் திமுகவில் இபிஎஸ் உடைய மகன் லோகேஷ் இவரோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஒப்பந்தம் வந்துருச்சு பிரசாந்த் கிஷோரோட அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் ஐயாவுடைய பிறந்த நாள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் பெருசாக கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னென்னா குஸ்தியில் யாரும் இல்லை. ஒரு பக்கம் திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கும். பட் அந்த ஓட்டை எதிர்த்து வாங்கிறதுக்கு அதிமுக நிற்கல, பாஜகவும் நிற்கலன்னு சொல்லிட்டாங்க. விஜய் எலெக்ஷன்லேயே இல்லைங்க. அவர் திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காகத்தான் அவர் ஒரு கூட்டணியை வைக்க போகிறார். எப்படி மக்கள் நல கூட்டணின்னு 2016லையும் 2021 கமல்ஹாசனுக்கு 200 கோடி டெல்லியிலேருந்து சோனியா காந்தி அனுப்பிச்சார்னு சொல்லி ஒரு பெரிய புலனாய்வர் சொன்னார். திமுக எம்பியாக இருந்த நம்ம SRM ஓனர் பாரிவேந்தர் போய் கமல்ஹாசனோட கூட்டு வச்சார். சரத்குமார் ராதிகாவும் கூட்டு வச்சாங்க. ஸோ அவங்க ஒரு 6% ஓட்டு வாங்கலன்னா திமுக 2021 ஜெயிச்சிருக்க முடியாது. ஸோ 26க்கு திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஜோசப் விஜய் ஐயா இருக்க போகிறார். ஆனால் சீமான் இப்போ என்ன பண்ணுறார்? சீமானுடைய ஓட்டுகளும் விஜயுடைய ஓட்டுகளும் கிளாஷ் ஆகுது. 2 பேருமே தமிழர்கள் இல்லை, அந்நிய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். அதனால இப்போ அவர் புதுசாக குஸ்தியை ஆரம்பிச்சிருக்கார் ஈவேராவை எதிர்த்துட்டு. ஆனால் ஈரோடு தான் ஈவேரா பிறந்த ஊர். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவரை அங்கே தாக்கக்கூடும். ஆனாலும் அவர் போன வருஷம் EVKS இளங்கோவன் நின்னப்போமே 20 நாள் அங்கேயே கேம்ப் அடித்து கூட 10,000 ஓட்டு கூட வாங்க முடியல. 6.3% என்னமோ தான் வாங்கினார். விக்கிரவாண்டியிலையும் போய் கிட்டத்தட்ட 10 நாள் சுற்றி எல்லாம் பண்ணியும் அவரால் பெருசாக ஓட்டு வாங்க முடியல. அதனால இந்த முறை எப்படியுமே ஒரு 10,000 ஓட்டு அதிகமாக வாங்கலாம். ஏன்னா பாஜகவுக்கு போகிறதோ அல்லது அதிமுகவுக்கு போகிறவங்க திமுகவுக்கு போட மாட்டேன்னு சொல்கிற ஓட்டு இவருக்கு விழுந்துச்சுன்னா எனக்கு வந்ததுன்னு இவர் சொன்னிக்கிட்டா அது நடக்கும். பட் அதிமுக என்ன நினைக்கிறது? ஏன்னா அதிமுக உங்களுக்கு நம்ம இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டால் 2024 தேர்தலை கணக்கில் வச்சா 20% ஓட்டு வாங்கியிருக்கு. 34 சீட்டில் நின்று
பாஜக தனியாக 18% கூட்டணிக்கு வந்திருக்கு. இப்போ ரெண்டும் சேர்ந்துருந்தாலே 15 எம்பி வந்திருக்கும். இப்போ குருமூர்த்தி துக்ளக் ஐயா குருமூர்த்தி வந்து பொங்கல் அன்னைக்கு அந்த விழாவில் டிடிவி தினகரன் எனக்கு 15 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா போதும், நானுமே எலெக்ஷனில் நிற்கல சேர்ந்து நிற்கலான்னு அவர் தியாகம் பண்ணுற அளவுக்கு வந்தப்போ கூட இவர் சேர்த்துக்காமல் விட்டதுனால தான் தோத்தாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் போட்டியில், அதாவது கோவை மண்டலம் முழுக்க அதிமுக ஜெயிச்சிச்சு, சென்னை மண்டலம் முழுக்க திமுக ஜெயிச்சிச்சு. ஆனால் திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற சீட்டில் 26 சீட்டில் 2000 ஓட்டுக்கும் கீழே தான் லீடு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அமமுக பிரித்தது தான். அதை அன்னைக்கு தடுக்கணும்னு எவ்வளவோ இவர் முயற்சி செய்தார். இவர் நின்னா தான் அவர் இது சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் குரல் வந்துருங்கிறதுனால நான் எலெக்ஷன்லேயே நிற்கலை, அதுக்கு பதிலாக என் கட்சிக்காரனுக்கு 15 சீட்டு கொடுன்னு சொல்லி கேட்கல. அவர் 4.5% அமமுக வாங்குச்சு. ஸோ இப்போ ஓபிஎஸ் ரொம்ப குறைந்த செல்வாக்கு தான், பட் அவருடைய தேனி தொகுதியில் இபிஎஸ் இவர் நின்று டிடிவி இருந்து ஓரளவுக்கு ஓட்டு வாங்கி காட்டியிருக்காங்க. இப்போ இதை சேர்த்துக்கிட்டால் தான் இந்த இப்போ 2024 இவர் வாங்கியிருக்கிறது 21%ன்னு வச்சுக்கிட்டா, பாஜக வாங்கியிருக்கிறது 18.40% வருது. பட் 2019 தேர்தல்லையே உங்களுக்கு 43% தான் திமுக வாங்க. 2021 19 தேர்தலில் 53% ஓட்டு வாங்கின திமுக 2021 தேர்தல்லையே உங்களுக்கு அதில் 8% கீழே குறைஞ்சி போச்சு. அது மாநில தேர்தலில் குறையுதுன்னு தெரிஞ்சு தான் கமலஹாசனை வச்சு பிரித்தாங்க. அதே இந்த இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அதே மாதிரி 7% குறைஞ்சி போச்சு. ஸோ இன்னைக்கு திமுகவுடைய ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெண்டாவது, இந்த 2024 தேர்தலில் திமுக ப்ளஸ் அதிமுக 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு 45%. இது வரைக்கும் என்றைக்குமே இவ்வளவு கீழே போனதில்லை. 2014 தனியாக நின்னப்போ கூட மோடி வெர்சஸ் லேடி அப்படின்னு அந்த அம்மா கொண்டு போனாங்க. உடனே எங்கள் டேடின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா வந்தார். கடைசியில் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாக 40% வாங்கிச்சு, திமுக 23 என்னமோ வாங்கினா 65% போச்சு. ஆனால் திமுகவால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அந்த தேர்தலில். ஸோ திமுகவுக்கு தனியாக போனால் பலம் கிடையாது. திமுக 1967 அல்ல கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலை கூட தனியாக சந்திச்சதில்லை. ஈவன் 2016 தேர்தலில் கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன கட்சி கூட்டணி இல்லாமல் அவங்க நின்னதே கிடையாது. மக்கள் நல கூட்டணி வந்தப்போ கூட மிச்சம் இருக்கிற ஏதோ ஒரு முஸ்லீம் லீக் ஒரு இதை வச்சுக்கிட்டு தான். அதனால் திமுகவுக்கு தன் பலம் தெரியும். தனக்கு 20லேருந்து 23% தான் ஓட்டு. அந்த 23ல் கண்டிப்பாக இந்த முறை 3-4% குறையக்கூடும். காங்கிரஸுக்கு 4.5%, விடுதலை சிறுத்தைக்கு ஒரு 2.5%, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ஒரு 1.5%, எல்லாம் கூட்டினா 30லேருந்து 33. இவங்க கிட்டத்தட்ட 10,000 கோடி இறக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அப்படி ஓட்டு வாங்கினா கூட 35லேருந்து 40% கூட வராது. ஆனால் அதிமுக 40% ஓட்டை இந்த 2 கூட்டணி சேர்ந்தாலே வருது. ஆனால் அதிமுக பண்ண 2019 பண்ண பெரிய தப்பு, அதிமுகவுடைய ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை எம்பி எலெக்ஷனில். ஆனால் 21 எலெக்ஷனில் ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அந்த டிரான்ஸ்ஃபரை ஒழுங்காக செய்யணும். ஏன்னா 24 தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவால் பல தொகுதியில் உங்களுக்கு பூத்து மேனேஜ்மெண்ட் கூட சரி பண்ணல. ஈவன் சென்னை சவுத்தில் எடுத்துக்கிட்டாலும் சென்னை சென்ட்ரல் எடுத்துக்கிட்டால் கூட ஜெயக்குமாருடைய மகனுக்கு பல பூத்தில் சாயந்தரம் 3 மணிக்கு மேலே ஏஜென்ட் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த நிலையை விடாமல் இனிமேல் இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா பணத்தை இறக்கணும். ஏன்னா விக்கிரவாண்டியில் ஏன் நிற்கலை, இல்லை ஈரோடு கிழக்கில் ஏன் நிற்கலைன்னா இபிஎஸ் தான் கையிலேருந்து காசு கொடுக்க மாட்டார், கட்சிக்காரனை பார்த்துக்கோம் பாரு. ஸோ வேற திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேணால் இறக்குறேன்னு கிட்டத்தட்ட திருமங்கலம் ஃபார்முலா போய் அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு பட்டி கட்டி 15 நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 வேளை பிரியாணி போட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்து எலெக்ஷனுக்கு காதுக்கு தோடு குக்கரு என்னென்னமோ அப்படி லிஸ்ட்டு கொலுசு என்னென்னமோ வீடியோலேயே மக்கள் சொல்லி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வாங்குறப்ப இவர் ஒதுங்கி நிற்கிறதும் தப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக இதில் வந்து இப்போ இதில் விக்கிரவாண்டியில் நாங்கள் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிப்போம்னாங்க, கடைசியில் 67,000 தான் ஜெயித்தாங்க. இந்த முறை ஜெயிச்சா கூட இதில் ஏதாவது சாதிக்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கி நம்ம வட சென்னை தாதா செந்தில் இவர் சொல்லியிருக்காரு,
அவர் நம்ம அமைச்சர், ஈரோடு கிழக்கின் வெற்றி இதற்கு அடித்தளமாக இருக்கும் 26க்குன்னாங்க. இதுக்கு தெளிவான உதாரணம் சொல்லணும்னா 2010 பெண்ணாடம் தொகுதியில் இவங்க திமுக இடைத்தேர்தலில் திராவிடியார் மாடலில் திருமங்கலம் ஃபார்முலாவில் பணம் கொடுத்து ஜெயிச்சாங்க. ஆனால் 2011 அசெம்பிளி தேர்தலில் அங்கே அதிமுக ப்ளஸ் இவங்க கூட்டணியில் சிபிஐ ஜெயிச்சிச்சு. எனவே இடைத்தேர்தல் வெற்றி எதையும் பண்ணாது. ஆனால் அதிமுக ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பேசுகிற இன்னைக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு என்னமோ போடக்கூடும். ஆனால் எம்ஜிஆருடைய பிறந்த நாள், இது 10 நாளைக்கு முன்னாடி ஈவேரா நினைவு நாள் அன்னைக்கு நம்ம ஜோசப் விஜய் அவர்கள், அவர் பனையூர் வீட்டிலேருந்து அரசியல் பண்ணுற ஆள், ஒர்க் ஃப்ரம் ஹோம், பனையூர் பண்ணையாராக வீட்டில் ஒரு ஈவேரா படத்தை எடுத்து மாட்டி அன்னைக்கு கூட எம்ஜிஆர் நினைவு நாளுக்குன்னு எம்ஜிஆருக்கு படத்துக்கு அவர் எதுவும் மாலை போடல. இன்னைக்கு 108வது பிறந்த நாள்னு சொல்லிட்டு இபிஎஸ் சென்னையில் இருக்கார். அவர் சேலத்திலேருந்து அவர் இந்த அரசியல் பண்ணாமல் சென்னையில் உட்காந்து அரசியல் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு பார்க்கணும். அதே நேரத்தில் நேற்றைக்கு 2 நாளாக திமுக ஐடி விங் ஒன்று பெருசாக பரப்பிட்டுருக்கு. அதாவது 21ஆம் தேதி, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, பாஜக தன்னுடைய தமிழக தலைவரை அனௌன்ஸ் பண்ணோம். இன்றைய நிலையில் நான் அறிஞ்ச வரை அண்ணாமலைக்கு வாய்ப்பு 90%. பட் டிஎம்கே ஐடி விங்கு அவருக்கு மாற்றாக ஒரு பெண் யாரையாவது கொண்டு வருவாங்க. அதுவும் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவங்க. இந்தியா ஃபுல்லாக 4 மாநிலத்தில் பட்டியல் ஜாதி பெண்களை தலைவராக கொண்டு வரணும்னு பிஜேபி ஹெட் ஆஃபீஸில் சிந்திச்சிருக்கிறதாக ஒரு செய்தி வந்தது. அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மாற்றணும்னு டிஎம்கே ஐடி விங் பண்ணுறாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மாற்றினாலும் அவருக்கு மேலே போஸ்ட் தருவாங்க, அண்ணாமலைக்கு தமிழகத்தையும் சேர்த்து பார்த்துக்கிற மாதிரி. திமுக பாஜக கூட்டணி வந்தது என்றால், ஏன்னா விஜய் இப்போ திமுக பிஜேபியை சேர்க்காம விஜயை சேர்த்துக்கிட்டா இந்த பக்கம் யார் வருவாங்க? மீறினா கம்யூனிஸ்ட் வரலாம், இல்லை இது வரலாம். பட் அது வந்தால் என்ன ஓட்டு கிடைக்கும்? கம்யூனிஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்னங்க ஓட்டு இருக்கு? தமிழக பாஜக தலைவர் மட்டத்தில் ஒரு பெண் வருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? யார் அந்த பெண் இப்போ முக்கியத்துவம் இல்லை தெரியல. ஏன்னா பெண்ணுன்னு சொன்னால் வானதி ஸ்ரீனிவாசனோ இல்லாட்டி தமிழிசையோ சொன்னாங்கன்னா தமிழிசைக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அவங்க 2 தடவை இருந்துட்டாங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பட்டியலின ஜாதினா எனக்குமே புரியலை. 2 பேருமே இல்லையே, 2 பேரும் அதில் வரல. அதுதான் நானும் சொல்கிறேன். இது பரப்பப்படுகிற செய்தி. திமுக ஐடி திருநெல்வேலி சேர்ந்த அதிமுக வந்த ஒரு தலைவர் கூட இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. இல்லை, அவரும் நீங்கள் சொல்கிற அந்த லிஸ்ட்டில், இவங்க சொல்கிற அந்த லிஸ்ட், அதாவது பாஜக டெல்லியிலேருந்து 27ஆம் தேதி நட்டாக்கு மாற்று தலைவர் வரப்போகிறார். அதில் அவங்க பட்டியல் ஜாதியை கொண்டு வர முடியல. அதுலேயே பட்டியல் ஜாதி கொண்டு வரலாமுன்னு பார்க்குறாங்க. இப்போ சொல்லப்படுகிறது மனோகர்லால் கட்டாரோ அல்லது மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவான்றாங்க. அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் பட்டியல் ஜாதி வராது. அப்படி பட்டியல் ஜாதி கொண்டு வரவில்லை என்றால் இந்தியாவின் முக்கியமான 4 மாநிலங்களுக்கு பட்டியல் ஜாதியை சேர்ந்தவரை கொண்டு வரணும் அப்படின்னு ஓடுது. பெண் என்றால் வாய்ப்பில்லை. ஆண்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே முருகன் ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர் தான். இப்போ மா வெங்கடேசன் அந்த மாதிரி போன்றவர்கள் இருக்கலாம். இல்லை, இது எல்லாமே ஐடி விங் பரப்புதுங்க. இது உங்கள் கட்சியில் இன்றைக்கி வரைக்கும் யாரையும் திமுகவில் கொண்டு வர மாட்டீங்க. நேற்றைக்கு நடந்த கேவலத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இது அலங்காநல்லூரில், இன்னொன்று அலங்காநல்லூரில் 6 பேர் செத்துருக்காங்க ஜல்லிக்கட்டில். இந்த ஜல்லிக்கட்டு என்பது மிகுந்த கவனத்தோடு இந்த மாதிரி ஆரவாரம் இல்லாமல் பாதுகாப்போடு நடத்தணும். இல்லாட்டி நடத்தாமே இருக்கலாம். இது ஒன்றும் தமிழர்கள் அடையாளம்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் விவசாயத்தை நம்பி வாழ்ந்தப்ப பண்ணாங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு இதை பண்ணுறது. இன்னொன்று, இந்த ஜல்லிக்கட்டுக்கு கவர்மெண்ட்டு 10 பைசா ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க 250 கோடி ரூபாய்க்கு இங்கே நம்ம பெத்து ரேஸ்னு ஒன்று ரேஸ் நடத்தினாங்க. அதே ரேஸை ஹைதராபாத்தில் நடந்ததுக்கு 50 கோடியை இது ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஐடி விசாரிச்சுட்டு இப்போ இடி விசாரணையில் இருக்கார். அங்கே இருக்கிற கேடிஆர், அங்கே இருக்கிற மன்னராட்சியைச் சேர்ந்த முன்னாள் மன்னராட்சியைச் சேர்ந்த சந்திரசேகர் ராவுடைய மகன் கேடிஆரை ஐடி 2 நாள் விசாரிச்சு போய் உயர்நீதிமன்றம் போய் என் வக்கீல் என் கூட இருக்கணும்னாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, வக்கீல் அங்கே பக்கத்தில் உட்காரலாம், ஆனால் நீ பேசுறத கூட விசாரணை காதில் கூட கேட்கக்கூடாது, பார்க்க தான் செய்யலான்ட்டாங்க. இப்போ இடி விசாரணையில் இருக்காங்க. நம்ம இப்போ தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அந்த ஃபார்முலா இ ரேஸை தொடர்ந்து நாங்கள் அந்த கான்ட்ராக்டை நடத்தினா 500 கோடி ரூபாய் தெலுங்கானா மாநிலத்துக்கு நஷ்டமாகுன்றாங்க.
இப்போ இங்கே ஒரே ஒரு முறை நடத்தினதில் முதல்ல ஒரு 42 ரூபாய் கோடிக்கு ரோடு போட்டாங்க, அப்புறமா திருப்பி ரோடு போட்டாங்க. முதல் தடவை இவ்வளோ செலவாச்சுங்கிற கணக்கை எடுத்து அதிமுகவும் பாஜகவுக்கும் வழக்குக்கு போனப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த காசு முழுக்க அந்த கம்பெனி தான் செலவு பண்ணணும், கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனால் மொத்தம் 250 கோடி ரூபாய் அந்த ஃபார்முலா 4 ரேஸுக்கு செலவு பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னும் நடத்த போகிற வருஷத்துக்கெல்லாம் இவங்களுக்கு ஏதாவது தமிழ்நாடு அரசு கொடுக்கணுமா எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ எப்படி தெலுங்கானாவில் 500 கோடி ரூபாய் இதுக்கு பின்னாடி மொத்தம் 10 வருஷத்தில் கொடுக்க வரைக்கும் ஏற்கனவே 45 கோடி கொடுத்துருக்குன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதை குவாஷ் பண்ணுங்கன்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கூட கேடிஆர் அங்கே இருக்கிற முன்னாள் மன்னராட்சி வெளியேற்றப்பட்ட மன்னராட்சி தோற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற மன்னராட்சி ஒரு ரேஷன் நடத்திட்டு திருப்பி நடத்துவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நேற்றைக்கு அலங்காநல்லூரில் தான் தனியாக போகாமல் இது 4ஆம் கலைஞராக இன்பநிதியை கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏவை எழுந்து பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. கலெக்டர் எழுந்து நிற்கிறாங்க. இன்பநிதியும் அவர் நண்பர்களும் உட்கார்றாரு. அமைச்சர் மூர்த்தி இன்பநிதிக்கு மாலை போடுறாரு. இதெல்லாம் மன்னராட்சியின் உச்சகட்டமாக இன்றைக்கி ஐடியில் மற்ற எல்லாருமே ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா இல்லை தமிழகம். ஆனால் இதை எல்லாமே தான் நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம்ங்கிறது கட்டாயம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா திமுக எதிர்கட்சியாக இருந்தால் எதை எடுத்தாலும் போராட்டம் பண்ணும். இது கரண்ட் விலை ஏற்றினா போராட்டம் பண்ணோம், இது வீட்டு வரி ஏற்றினா போராட்டம் பண்ணோம். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் 4 வருஷத்தில் 4 தடவை கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க, இது வீட்டு வரியை ஏற்றிட்டாங்க. நீங்கள் பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அன்ரிஜிஸ்டர்டு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம வீட்டு வாடகை பத்திரம் போடணுன்னா இன்றைக்கி 100 ரூபாய்க்கு கிலோ பத்திரம் கிடையாது. முன்னாடி 20 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தோம். எல்லா விலையும் ஏறி போச்சு. ஸோ பால் விலை ஏற்றியாச்சு, தயிர் நெய் வெண்ணெய். ஸோ திமுக வர வேண்டாம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அதை அதிமுக கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக சில கடைசியாக செஞ்ச தப்புகள் தான் தேவை. ஏன்னா போன முறை அதிமுக தோக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சொன்னால் உங்களுக்கு சாத்தான்குளத்தில் நடந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த 2 பேருடைய கொலை, அதுக்கு அடுத்தது துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூடு நடத்தினவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, சாத்தான்குளத்தில் நடத்தினவங்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க நம்ம இதில் செய்யூர் பக்கத்தில் இருக்கிற அந்த செய்யார் பக்கத்தில் இருக்கிற இதில் விவசாயம் பண்ணவங்களுக்கு குண்டர் சட்டம் போட்டு கைது பண்ணிச்சு. இப்போ பொள்ளாச்சியை விட மிக மோசமான விஷயம் அண்ணா பல்கலைக்கழகம். பொள்ளாச்சியில் தனியார் அவங்க வீட்டில் ஏதோ பணம் கொடுத்து அந்த வட்டியை வசூல் பண்ணுறதுக்கு பண்ணாங்கன்னா அது தப்புல, நியாயம்லாம் யாரும் பண்ணல, அது மிக கொடுமையானது. அதை விட படிக்க போன காலேஜுக்குள்ளே ஹாஸ்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிற மாணவியை ஒரு திமுக ரவுடி பண்ணுறான்னா தெளிவாக இந்த 3 விஷயம் போதுங்க. பொள்ளாச்சி, இது இப்போ மன்னராட்சியாக நேற்றுக்கு அலங்காநல்லூரில் நடந்திருக்கிற விஷயங்கள், இது மாதிரி விஷயங்களை அதிமுக கொண்டு போகணும். அந்த சார் அண்ணாமலை அவர்கள் சாட்டை அடிச்சிட்டதுக்கு அப்புறமாக அது இந்தியா முழுக்க பார்த்துட்டு இருக்கு. கவர்னர் 3 பேஜ் லெட்டர் நேற்று அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அவரை இவங்க மோசமாக விமர்சனம் பண்ணதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. நேற்றைக்கு 3 பக்க லெட்டர் ஒன்று தனியாக கவர்னரை இவங்க விமர்சனம் திமுக பற்றி விமர்சனம் பண்ணதையும், அண்ணா பல்கலைக்கழகத்தை விசாரணை எப்படி போயிட்டு இருக்குது, எப்படி அந்த 2 ஏக்கர் கோயில் நிலத்தில் ஞானசேகரன் மற்றும் திமுக காரங்க ஆக்கிரமித்து வீடு கட்டிருக்காங்கிற விஷயம் பற்றி கவர்னர் லெட்டர் எதுனா செய்தி வருது. அடுத்த 4-5 நாட்களில் அதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் துரைமுருகன் பையன் கைது செய்யப்படலான்ற செய்தி வருது. ஏன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணலன்னு ஹைகோர்ட்டில் இடி சொல்லிடுச்சு. அவருடைய காலேஜில் 3 கோடிக்கு மேலே கேஷ் பிடிச்சிருக்காங்க. இதை தவிர அடுத்த வாரம் மேலும் 2 தீர்ப்புகள் வருது. இவர் நம்ம துரைமுருகன் மேலில் இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு, அதுக்கப்புறம் எம்ஏ பன்னீர்செல்வம் சொத்து குவிப்பு வழக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகியிருக்கு. எந்த நிமிஷத்தில் வேணாலும் அவை ஓவர் டர்ன் பண்ணலாம். ஏன்னா இப்போ திமுகவில் இருக்கிற முன்னாள் தமாக எம்எல்ஏ ஞானசேகரன் மேலான சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் விசாரிக்கணும்னு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தீர்ப்பு தான் இதுலேயும் வரப்போகுது. ஸோ ஒரு பக்கம் நீதிமன்றம் வளைக்க போகுது. இவர்கள் செய்கிற தப்பு இதையெல்லாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் இபிஎஸ் தன்னுடைய கட்சியில் முதல்ல ஒன்று பண்ணணும். ஆனால் இபிஎஸ் ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் ஆல்டர்னேட் பிளானாக வேலுமணி தலைமையில் அதிமுக போகுமான்னு இருக்கு. வேலுமணி தன்னுடைய மகன் கல்யாணத்துக்காக ஒரு மாவட்டமாக போய் உள்ளூர் எம்எல்ஏ கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் நல்ல வெள்ளி தம்பாளத்தில் வச்சு இது பத்திரிகையை கொடுத்து அதோடு ஸ்வீட் பாக்ஸ்களும் கொடுப்பதாக செய்தி வருகிறது. இபிஎஸ் தன்னுடைய நிலையை உணர்ந்து
இன்னைக்கு எல்லா கட்சியும் அரவணைச்சிக்கிட்டு கட்சிக்காரர்களை சேர்த்துக்கிட்டு போராடினார்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட பாஜக இபிஎஸ் கூட்டணி அமைஞ்சதுன்னா 2026 தேர்தல் 2011 திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போன மாதிரி ஒரு தீர்ப்பு வர முடியும். இபிஎஸ் செய்வாரா, அதுதான் கேள்வி. அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா தமிழக கூட்டணி களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? ஆனால் அதிமுக அதான் நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க அண்ணாமலை இங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி. இல்லை, அது இப்போ இதெல்லாம் செய்தி தாங்க பரப்புது. அண்ணாமலை இப்போ தெளிவாக போன பேட்டியில் அவர் அதிமுக எதிராக ஒரு சில பாராட்டுலாம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அதிமுக தலைவர் தமிழக பாஜக நோக்கி எதுவும் வரல இல்லையா? இப்போ அண்ணாமலை ஒரு முட்டுக்கல்ல தான் இருக்கார் இல்லையா? இல்லை, முட்டுக்கட்டைன்னு சொன்னதெல்லாம் போய் அதிமுக அரசியலில் போன வார விஷயம் இந்த வாரம் பேச மாட்டாங்க. அதுதான். ஸோ அண்ணாமலைகிட்ட அதாவது அன்னைக்கு இன்னொன்று ஐபிஎஸ் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டதில்லை. இவர் பாஜகலேருந்து வெளியில் வந்தால் தனக்கு அந்த ஓட்டு வரும்னு நினச்சார்னா அது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் இன்னொன்று இப்போ இதில் நீங்கள் கேட்டதுனால ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அம்பானியுடைய மகன் திருமணத்துக்கு இவங்க அங்கே வந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன சொல்கிறது, வெஸ்ட் பெங்கால்லேருந்து மம்தா தீதி வந்துட்டாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம மன்னர் இளவரசர் போகலை, உதயநிதி போகலை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு, அதே மாதிரி யூபியிலேருந்து இவர் அகிலேஷ் யாதவையும் வர சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து பேசியிருக்காங்க. நீங்கள் காங்கிரஸை வளர விட்டால் காங்கிரஸ் முஸ்லீம் ஓட்டுடைய மொத்த பிரதிநிதியாகி இன்னைக்கு தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் ஆன மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்ல, காங்கிரஸை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் என்ன பண்ணார், எனக்கு 9 சீட்டில் இப்போ இடைத்தேர்தல் வந்தப்போ 2 தோக்கிற சீட்டாக கொடுத்தாரு, நான் நிற்கவே இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான தொகுதி, அதாவது தூலேங்கிற பார்லிமெண்ட் சீட்டில் உங்களுக்கு 6 எம்எல்ஏ சீட்டு, அதில் மலைகாங்கிற ஒரு சீட்டில் மிச்சம் 5 சீட்லேயும் பிஜேபி கூட்டணி வேட்பாளர் 90,000 லீடு எடுத்திருந்தார். இந்த தொகுதியில் 100க்கு 90 பேர் முஸ்லீம், மலைகான் சென்ட்ரல் தொகுதியில். அந்த தொகுதியில் முஸ்லீம்கள் இவங்க 20,000 ஓட்டு எடுக்கிறாங்க, அவங்க 1,15,000 ஓட்டு எடுக்கிறாங்க. அந்த 90,000 லீடை 95,000 லீடு இங்கே ஜெயிச்சு 3,000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. ஆனால் அதே மலைகான் சென்ட்ரல் சீட்டில் இந்த முறை காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ முஸ்லீம்கள் ஓட்டை இது காங்கிரஸுக்கு தாரை வாக்குறத விடுங்கன்னு சொல்லிட்டு அம்பானி திருமணத்தில் இப்போ மம்தா அவர்கள் அகிலேஷ் யாதவ்கிட்டையும் உதயநிதி ஸ்டாலின்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லாமல் திமுக நிற்காது. ஆனால் காங்கிரஸை இவர் எடுக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு சுனில் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நம்பி தான் 2024 இபிஎஸ் தோத்தார். பாஜக ஊடு அதிமுக 98 நின்று ஜெயிச்சிருக்கு. 99 ஜெயலலிதா ஒரு ஓட்டில் தோத்ததுக்கப்புறம் திமுக போய் சேர்ந்து நின்று ஜெயிச்சிருக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை என்றைக்கும் எதிர்க்க மாட்டாங்க. நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு மாத்திரம் அவங்க அந்த சர்ச்சிலையும் மசூதிலையும் செய்யப்படுகிற மதவாத அரசியல்னால அவங்க ஓட்டு வராது. ஆனால் திமுகவை இப்போ ஜெயிக்கணும், அண்ணாமலை இருந்தால் இன்னும் பலம் தான் கிடைக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாதுரையை எடுத்து இப்போ பசும்பன் தேவர் பேசியது அண்ணாமலை கோட் பண்ணார்னு அதை காரணம் காட்டி தான் வந்தாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன, மதுரையில் அந்த கோயில் வாசலில் மாட வீதியில் மீட்டிங் நடக்குது, மதுரை தமிழ்ச்சங்கன்னு. அதுக்கு தலைவராக இருந்தது நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகனுடைய தாத்தா. அவர் அன்னைக்கு பேசுறதாவே இல்லை. அவர் பேசி தான் பேசுறதா இருந்த வாய்ப்பா அண்ணாதுரைக்கு கொடுக்க அவர் மிக சபை நாகரிகம் இல்லாமல் கோயில் வாசலில் அருவருப்பாக பேசினார். இந்த ஒரு குழந்தைக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்த மாதிரின்னு சொல்லிடுவாங்கன்னு பார்வதி தாயாரை கேவலப்படுத்தினார். அதற்கு பிறகு வேறு விஷயங்கள் பல விஷயங்களில் பேசின உடனே தான் அடுத்த நாள் தான் பேசுறதாக இல்லாத நேரத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இந்த கோயில் வாசலில் ஒருத்தன் பேசிட்டு போயிட்டான், இனிமேல் இந்த மீட்டிங் தமிழ்ச்சங்க மீட்டிங் இங்கே நடக்கக்கூடாதுன்னு ஒன்று அடுத்த நாள் தமுக்கத்துக்கு போயிடுச்சு. இல்லைன்னா பாலாபிஷேகம் நடத்துகிற ஆட்டில் ரத்த ஆறு ஓடுன்னு சொன்னதாக சொல்லப்பட்டது. அதுக்குரிய குறிப்புகளுக்குரிய ஆதாரம் கிடைக்கல, ஹிந்துவில் போடலன்னாங்க. ஹிந்துவில் பாதி செய்தி போட மாட்டாங்க, ஆனால் தமுக்கத்துக்கு போனதுங்கிறது உறுதி. அதனால அங்கே பேசியிருக்காருங்கிறது. ஸோ அதை திமுக கண்டிக்கவே இல்லைங்க. திமுகங்கிற கட்சியை உருவாக்குனதே அண்ணாதான். ஆனால் திமுக இப்போ ஈவேராவை ஏற்று சீமான் பேசினதுக்கு கூட ஐடி விங் வெங்காயங்கள் தான் உரிக்கிறாங்களே தவிர திமுக கட்சிக்காரன் எவனும் எதிர்க்கல.
ஸோ அண்ணாமலை அவர்கள் கூட்டணியில் இருந்தால் இன்னும் பலம்தான். கூட்டணி இருந்தவர் பாஜக இருந்தார். பாஜக தலைவராக, தமிழக பாஜக தலைவராக அவரும் இபிஎஸும் இருந்தால் பலம் தான் இன்னும். ஏன்னா அவருக்கு அங்கே இதில் இப்போ கோயம்புத்தூர் பெல்ட்டில் இன்றைக்கி நல்ல செல்வாக்கு வந்தாச்சு. கோயம்புத்தூரில் வேலுமணி தொகுதியில் 3 தொகுதியில் பாஜக மூணாவது இடத்துக்கு இவங்க போய் இது டெபாசிட் கூட 1லையோ 2லையோ இழந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் வேலுமணியுடைய கான்ஸ்டியூன்சிலேயே 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால இது அண்ணாமலை ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க கேஸ்ட் நியூட்ரல் லீடராக வந்துட்டு இருந்தால் கூட அந்த பகுதிகளில் அவருடைய அந்த இந்த சமுதாயத்தை கவுண்டர் சமுதாயத்தில் அவர் நல்ல தலைவராக ஈடுபட்டு இருக்கார். அதனால இபிஎஸ் பிளஸ் அண்ணாமலை இருந்தால் எப்படி போன முறை கிட்டத்தட்ட 90-95 சீட்டு பலமான கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு அந்த பெல்ட் ஃபுல்லாக தருமபுரியெல்லாம் மொத்தமே 4 சீட்டோ 3 சீட்டு தான் இவங்க ஜெயிச்சாங்க. அந்த நிலைமை தொடரும். அதனால அண்ணாமலை தொடர்வது இபிஎஸ்க்கு பாதம் கிடையாது. பட் அண்ணாமலை அப்படி அவங்க எடுத்தால் கூட 100% வாய்ப்பு. அவருக்கு இதை விட சிறப்பான போஸ்ட் தான் கொடுப்பாங்க. அகில இந்திய மாநில ஏதாவது செயலாளர் போஸ்ட்டு ப்ளஸ் மந்திரி கொடுக்கலாம். இல்லை மந்திரி இவர் வேண்டாம், நான் எடுத்தா எப்படி மூப்பனாரை நான் அடைஞ்சால் முதலமைச்சர் பதவி தான், இல்லாட்டி மந்திரி வேண்டான்னு இருந்தாரோ அப்படி இவர் எடுப்பார்னு எடுத்தால் கூட அவர் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜாக இருந்து பிரச்சாரம் செய்வார். அதனால அவரை விளக்குறதுல இபிஎஸ்க்கு எந்த லாபமும் கிடையாது. அவர் இருந்தால்தான் இந்த கூட்டணிக்கு பலம். அப்படி இபிஎஸ் ப்ளஸ் இபிஎஸ் அதிமுக ப்ளஸ் இது. ஆனால் இபிஎஸ் வரமாட்டாரோ அப்படிங்கிறதுக்கு ஈடாக இன்னொரு பக்கம் பாஜக ஐடி சார்பாக ரெய்டு நடந்து, இபிஎஸ் உடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடந்து பல கேஷ் பிடிக்கப்பட்டதுன்றாங்க. நேற்றைய தினம் நம்ம இன்னொரு அந்த மந்திரி வீட்டில் உடைய சொத்துக்கள், முன்னாள் அமைச்சர் 102 கோடி ரூபாய் சொத்துக்கள் பிடிபட்டிருக்கு. இதனால் ஒரு பக்கம் அந்த செக்கும் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இவங்க வரலன்னா அதுவும் பண்ணுவோன்னு நடக்குது. ஸோ பாஜக தனியாக போகணும்னா அதுக்குரிய வேலையை செஞ்சிட்ருக்கு. ஆனால் சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக 2011 போல எதிர்கட்சியே பிரதான எதிர்கட்சி பலம் கூட இல்லாமல் திமுக தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார்.